ஃபர்ஸ்ட் இந்த வீடு வாங்குறதுக்கான டேர்ம்ஸ் சொல்லுங்க. எப்படி என்ன இருந்தா வந்து பேசிக்கா வந்து இனிஷியலா எங்ககிட்ட எவ்வளோ இருக்கணும்? அந்த மாரி திங்ஸ்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடு வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். வீடு வாங்கும்போது டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் தி ஹவுஸ் வந்து ஒரு 10 லேக்ஸ் இருக்குன்னா, மினிமம் நீங்க ஒரு 25% வந்து ஓன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க வந்து 100% லோன் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேங்க்ல 100% லோன் குடுக்குறத நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு அந்த இஎம்ஐ பே பண்றது ஒரு பெரிய கஷ்டமாயிடும். அதே மாரி நீங்க மினிமம் ஒரு 25% கேப்பிட்டல் போட்டு தான் அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க இன்வெஸ்ட்டே பண்ணணும். நான் ஒரு ரூ. 1,00,00,000 வீடு வாங்க போறேன்னா, 25,00,000 நீ வந்து உன்னோட இனிஷியல் டெபாசிட் வந்து உன் சைட்லேருந்து நீ குடுக்கணும். மீதி இருக்கிற 75 லேக்ஸ வந்து நீங்க வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே வந்து 10 இயர்ஸ் இஎம்ஐலாம் போடாதீங்க. எடுத்த உடனே 30 இயர்ஸ் இஎம்ஐ போடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த இஎம்ஐ பர்டன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்து 15 to 30 இயர்ஸ் வந்து இஎம்ஐ குடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒரு 30 இயர்ஸ் இஎம்ஐ போட்டுக்கோங்க. இனிஷியலா கம்மியா தான் இஎம்ஐ கட்டுவீங்க. பட் நீங்க என்ன பண்ணலாம்னா, எவ்ரி இயர் வந்து ஒரு பார்ட் பேமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ல வந்து நீங்க பே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நான் ஒரு 10 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். நான் என் லோனை கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த சேவ் பண்ண 10 லட்ச ரூபாவை வந்து நீங்க கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல அந்த 10 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட டென்யூரை குறைச்சிக்கலாம். நான் 30 வருஷம் கட்டுற லோனை வந்து அதே அமௌண்ட் நான் 10 லட்ச ரூபா கட்டுறதுனால அது 27 வருஷமா மாறிடும்.